வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தன்னுடைய தகப்பனாரைப் போலவே ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியலுக்கு சொந்தக்காரராக இருந்த திரு ஜி.கே. வாசன் திடீரென எடுத்த ஒரு முடிவு தமிழக காங்கிரஸில் மட்டுமல்ல, நிச்சயமாக தமிழக அரசியலிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலைமைக்கான, இந்த முடிவுக்கான காரணம் என்ன? அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றன? காங்கிரசுக்கும் அவருக்குமான உறவு முறிந்திருக்கிறது, நட்பு தொடருமா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், திரு ஜி.கே. வாசனம் இன்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் உங்களுக்கும் இந்த காங்கிரஸுக்குமான அந்த பிரிவு பற்றி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் திரு வாசனுடைய வாயால் கேட்க விரும்புகிறேன். இது வெறும் ஈகோ பிரச்சனையுடைய விளைவா, அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தலைமையே துரோகம் செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒன்று, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுடைய கனவு இலக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. அந்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தான் 48 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகும் அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் சரியில்லை என்று உறுதியோடு தெரிந்து கொண்ட பிறகுதான் இது போன்ற ஒரு கட்டாய முடிவை எடுக்க வேண்டிய சூழல். காமராஜர் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா தமாகவோ திரு வாசன் காண போகிற புதிய கட்சி தான் செய்யணுமா? காங்கிரஸ் கட்சியால் இதை செய்ய முடியாதா? அதுக்காக தான் 48 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் ஒன்று இருந்தோம். ரெண்டாவது, நடுவில் முயற்சி பண்ணவங்களாலெல்லாம் முழுமையான முறையில் முயற்சி பண்ண முடியல. திரும்ப தேசிய கட்சியினுடைய செயல்பாட்டில் தொண்டர்களுக்கு திருப்தி இல்லைங்கிற காரணத்தினால தான் இந்த முடிவு. ஸ்தாபன காங்கிரஸ் கண்ட காமராஜரோ, தமாக கண்ட மூப்பனாரோ, பழநெடுமாறனோ, சிவாஜி கணேசனோ, இன்னும் காங்கிரஸிலிருந்து அதிருப்தியை தெரிவித்த பல்வேறு தலைவர்களால் முடியாத விஷயம் வாசனால் முடியும் நினைக்கிறீங்களா? தொண்டர்களுடைய பலம் எனக்கு ஒரு பெரிய சக்தி. அதன் அடிப்படையிலே என்னுடைய முயற்சியை ஆரம்பித்திருக்கிறேன். நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியை எங்களுடைய புதிய இயக்கம் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின 96லேயே தமாக தனித்து போட்டியிடலை, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சு தான் போட்டியிட்டது. நிச்சயமாக ரொம்ப ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜாக இருந்தாலும் கூட நீங்கள் காணக்கூடிய புதிய கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. இஃப் ஐ எம் ரைட்? என்னை பொறுத்தவரையில் புதிய கட்சி தேர்தல் சமயத்திலே பலமான கட்சியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பலமான கட்சியாக இருக்கின்றது என்பது எங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கிறது. எங்கள் மீது மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நேரத்தில் எப்படி இருக்கின்றது என்பது இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படி கேட்குறேன், நீங்கள் சொல்லக்கூடிய காமராஜர் ஆட்சி 2016 அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எங்கள் நோக்கம் அதான் இருக்க முடியும். 48 வருட காலம் திராவிட ஆட்சியில் தான் மக்கள் இருந்திருக்காங்க. ஏன் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது? மக்கள் 2016 ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? எதற்காக எதிர்பார்க்கக்கூடாது? என்ன கட்டாயம் அவங்க இல்லை ஏற்கனவே இருந்தவங்க மாறி மாறி இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு? ஒரு 20 வருஷமாக கட்சி நடத்திட்டு அவங்களால எல்லா முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாமகவோ, மதிமுகவோ, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்ட தேமுதிகவோ அடைய முடியாத ஒரு உயரத்தை 1.5 ஆண்டுகளில் வாசனுடைய புதிய கட்சி சாதித்தெடுக்க வாய்ப்பு இருக்கா? சாதிக்க போகிறோம், சாதிக்க முடியவில்லை என்பது பிரச்சனை அல்ல. எங்களுடைய பணியின் அடிப்படையிலே ஒரு நல்ல மனமாற்றத்தை வாக்காளர்களுக்கு ஏற்படுத்த முடியுமா? பெருந்தலைவரது நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றி கடின உழைப்பை மேற்கொண்டால் பலன் கிடைக்குமா என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலேயே களத்தில் இறங்குகிறோம். இத்தனை வருஷமா பிறந்ததிலிருந்து கட்சியும் கட்சி தொடர்பாகவுமே காங்கிரஸில் இருந்த வாசனால கட்சியுடைய மேலிடத்தையே கன்வின்ஸ் பண்ண முடியல. அவரால் காமன் மேனை, ஒரு சாமானிய மக்கள் கன்வின்ஸ் பண்ணிட முடியுமா? இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகம் என்ற ஒரு மாநிலம் அவர்களுக்கு கிடையாது. இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களிலும் அவர்களுடைய பணி இருக்கிறது. அதனால் இந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் வியூகம் செய்தார்களா என்றால் இன்று வரையில் அதற்குண்டான விடை சரியான விடை இல்லை. எனவே தனிப்பட்ட முறையிலே ஒரு இயக்கத்தை தொடங்கி அதன் அடிப்படையிலே சரியான வியூகத்தை
அமைத்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அந்த வியூகத்தை செயல்படுத்துவதன் மூலம் நீண்டநாள் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஸோ தமிழக நலன் சார்ந்து இல்லாட்டி தமிழகம் சார்ந்த பார்வை அகில இந்திய காங்கிரஸுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் காணக்கூடிய புதிய கட்சிக்கும் ஏற்கனவே இருந்த காங்கிரஸுக்கும் ஐடியாலஜிக்கலாக கொள்கை ரீதியாக என்ன நீங்கள் முரண் சொல்லிட முடியும்? முரண்பாடுன்னு காங்கிரஸுக்கு எங்கள் கட்சிக்கு என்ன இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. நண்பர்களாக இருந்தோம், நண்பர்களாக பிரிகிறோம், இன்றைக்கும் நண்பர்களாகத்தான் இருக்கோம், நாளைக்கும் நண்பர்களாக தான் இருக்க போகிறோம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அகில இந்திய தலைமையை பொறுத்தவரையில் எங்களது இலக்கை நாங்கள் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் தொண்டர்கள் எதிர்பார்த்தது போல் அவர்கள் கொடுக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு வருத்தம். அதன் அடிப்படையிலே தானே புதிய கட்சி. 10 வருஷம் காங்கிரஸில் தானே இருந்தேன். காங்கிரஸ் கட்சி தானே எனக்கு பதவி கொடுத்துச்சு. அந்த பதவியை வைத்து தானே தமிழகத்துக்கு என்னால் எல்லாருக்கும் நல்லது பண்ண முடிஞ்சிச்சு. முடிவில் இலக்கை அடைய முடியலைன்னா அதற்குண்டான பணி தான் இப்போ செய்கிறோம். ஸோ கொள்கை ரீதியாக ஐடியாலஜிக்கலாக காங்கிரஸுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா நான் காங்கிரஸுக்கே ஓட்டு போட்டுருவேன், ஏன் வாசனுடைய கட்சிக்கு ஓட்டு போடணும்? அதுதான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்கள். எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய பணி, மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இல்லை, இப்போ வாசனா இல்லாட்டி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரெட்டியா இல்லாட்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா அப்படிங்கிற கம்பாரிசன் இல்லை. காங்கிரஸ் கட்சியா வாசன் காணக்கூடிய புதிய கட்சியா, இந்த ரெண்டு கட்சிக்கும் அடிப்படையில் சித்தாந்த ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் வாசனுடைய கட்சியை தேர்ந்தெடுக்கணும்? ஏற்கனவே இதே சித்தாந்தத்தோட ஏற்கனவே பலமுறை 120 ஆண்டு பாரம்பரியம் இருக்க காங்கிரஸ் கட்சி இருக்குதே. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நான் சொல்கிற மாதிரி மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். 48 வருடத்துக்கு பிறகு அந்த நல்ல மாற்றம் வேறொரு வழியிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வழியை தமிழகத்தில் உள்ள பல கட்சிகள் தங்கள் பாணியிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எங்கள் பாணி. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே தமிழகம் முதல் மாநிலமாக செயல்பட்டது. கல்வி, தொழில், விவசாயத்திலே மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழகம். அதையெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களை சந்தித்து நியாயத்தின் அடிப்படையில் பேசி 48 வருஷத்துக்கு பிறகாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உங்களோடு நாங்கள் துணை நிற்கின்றோம் என்ற கடின உழைப்பை செய்ய இருக்கின்றோம். நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, இதே கோஷத்தை நீங்கள் முன்வைக்க போகிறீங்க, அதே கோஷத்தை முன் வச்சு திரு இளங்கோவன் பிரச்சாரம் பண்ண போகிறார். அதான் சொன்னேனே, மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் என்ற முழு நம்பிக்கையின் அடிப்படையிலே புதிய இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது வெற்றி பாதை என்று எங்களால் உணர முடிகிறது. தொண்டர்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். தொண்டர்கள் பலத்தை வைத்து மக்களை அணுகி அவருடைய நம்பிக்கையை பெறுவோம். இப்போ திமுகலேருந்து வந்தது அதிமுக, திமுகலேருந்து வந்தது மதிமுக, இப்படி ஒரு கட்சிகள் ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக கொள்கை அளவில் செயல்பாடு அளவில் 100% எதிர் துருவங்களாக செயல்படுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடிய வாசனுடைய கட்சி அப்படி 100% எதிர் துருவமாக இருக்குமா அப்படின்னா உத்தரவாதம் இல்லை, உங்களாலே சொல்ல முடியல. அப்போ இன் வாட் வே யூ வில் ஷோ த டிஃபரன்ஸ்? என்னால் சொல்ல முடியாமல் இல்லை, உறுதியாக சொல்லலாம். பெருந்தலைவர் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் புதிய கட்சியினுடைய எண்ணம், நோக்கம், செயல்பாடெல்லாம். அதன் அடிப்படையிலே மக்களை நாங்கள் சரியாக அணுக வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அதுதானே பொது வாழ்விலே நாங்கள் செய்யக்கூடிய பணியாக இருக்க முடியும். நீங்கள் சொன்னது போல வாசனே 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் இருந்திருக்கிறாரு. அதற்கு முன்னாடி தகப்பனார் இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள், நலம் விரும்புகள் எல்லாருமே காங்கிரஸில் இருந்திருக்காங்க. அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு காமராஜர் ஆட்சி அமைக்கிறதற்கு தடையாக இருந்தது எது? நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் 14 ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை இணைத்தேன். அதற்கு பிறகு பல்வேறு பொறுப்புகள் காங்கிரஸ் கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. அந்த பொறுப்புகளின் மூலம் இயக்கத்தை என்னால் பலப்படுத்த முடிந்தது. இயக்கத்தை ஒருபுறம் பலப்படுத்த முடிந்தாலும் கூட மறுபுறம் தேர்தலில் எங்களால் முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை. எங்களுடைய இலக்கை எங்களால் அடைய முடியவில்லை. அதற்கு காரணம் தனிப்பட்ட முறையிலே எங்களால் செயல்பட முடியவில்லை. கூட்டணி அரசியலிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அகில இந்திய பார்வை, அந்த பார்வைக்கு கூட முறையாக வழிமுறைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலேயே இந்த முடிவு. 2016 கூட்டணி அமைக்காமல் உங்களுடைய புதிய இயக்கம் களம் காணுமா? என்னை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெறணும். பெற்ற பிறகு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு தான் அதனுடைய அளவுகோல் தெரியும்.
இல்ல காங்கிரஸுடைய செயல்பாடு காமராஜர் ஆட்சி காங்கிரஸ்ல அமைக்கிறதுக்கான தடையா இருந்தது. மத்திய அரசுடைய செயல்பாடு, மத்திய காங்கிரஸுடைய செயல்பாடு, கூட்டணி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல அவங்க எடுத்த முடிவுகள். அப்ப கூட்டணி ஒரு நிர்பந்தமா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லாம இருக்கிறதுக்கு கூட்டணி நிர்பந்தம் என்று நான் சொல்லவில்லை. பல நேரங்களிலே கூட்டணியில் இருந்ததால் எங்களது இயக்கத்தை எங்களால் பலப்படுத்த முடியவில்லை. கூட்டணிக்கு கட்டுப்பட்டே பல நேரங்களிலே பணி செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த கட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் தான் நீங்க கட்டுப்பாடா நான் தனியாக ஒரு இயக்கத்தை கண்டு நாங்கள் அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த போகிறோம். தேர்தலுக்கு முன்பு குறுகிய மாதங்கள் இருந்தாலும் கூட எங்களால் முடிந்த பணியை செய்து எங்கள் இலக்கை அடைவதற்கு என்ன அளவுகோலை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். திரு முகுல் வாசனிக் உள்ளிட்ட அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் சரி, நீங்களுமே சரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் சேர்ந்த பிறகு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம், உங்களுக்கு முழுமையான பதவி பொறுப்பு எல்லாமே வழங்கப்பட்டது. நீங்கள் சொன்ன நபர்கள் தான் தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய ஒப்புதலாக பெறப்பட்டது. உங்களுடைய பரிந்துரை இல்லாட்டாலும் கூட கட்சி கிட்டத்தட்ட 50% மேல உங்களுடைய ஆதரவாளர்கள் நலம்புரிமையில் தான் இருந்தாங்க. எல்லாமே நீங்கள் கேட்டதும் உங்களுடைய சம்மதத்துக்கு பிறகும் செய்துவிட்ட பிறகும் கூட நீங்கள் என்ன அதிருப்தியை வெளிப்படுத்த முடியும்? ஒன்று, யாருக்கு பதவி கிடைச்சிச்சு யாருக்கு பதவி கிடைக்கலங்கிறது எந்த விதத்துலேயும் இறுதி முடிவாக இருக்க முடியாது. இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை சரியாக தருகின்றார்களா, அதற்கான அணுகுமுறை சரியா இல்லையா என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தவறியது. அதனுடைய விளைவுதான் புதிய இயக்கம். 2014 லோக்சபா தேர்தலில் திரு வாசன் போட்டியிட்டு இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதோ? எலெக்ஷனில் நிற்கிறது நிற்காததுனாலலாம் தனி மனிதன் நிற்கணும் நிற்கலை, அதனால் இயக்கம் வெற்றி பெற்றுச்சு தோல்வி பெற்றது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வாதத்துக்கு ஒன்றா நல்லா இருக்கலாம். உண்மை நிலைக்காதெல்லாம் சரியில்லாத ஒன்று. 2014 தேர்தலில் போது முதல்ல நான் தான் தேர்தல் நிற்கலைன்னு அறிவிச்சதுக்கு காரணம் 39 தொகுதிக்கு நான் போய் என்னுடைய பணியை செய்யணும்னு நினச்சேன். 39 தொகுதிக்கும் போய் என் பணியை செய்யணும்னு நினச்சதுக்கு காரணம் 39 தொகுதிகளிலும் பழைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள், இணைந்த நண்பர்களும் தான் பெரும்பாலான நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு கொடுத்த மெம்பர் பார்லிமெண்ட் சீட்ஸுங்கிறது மிக குறைவாக இருந்தால் கூட, மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருந்தாலும் கூட, கட்சி அதிக இடங்களிலே வெல்ல வேண்டும் என்ற இயக்க உணர்வோடு 39 தொகுதிகளுக்கும் நான் பயணம் செய்தேன். சுமார் 6125 கிலோமீட்டர் என்னுடைய பயணம். 260 இடங்களிலே என்னுடைய வாகனத்திலிருந்து பேசினேன். 22 பொதுக்கூட்டங்களிலே பேசினேன். இதெல்லாம் எதற்காக? இயக்கம் வெற்றி பெற வேண்டும், அதிக சதவீதம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நான் தேர்தலில் போட்டிகிட்டு இருந்தால் என்னுடைய தொகுதியிலோ வேறு தொகுதியிலோ நான் ஜெயிச்சிருப்பேன். ஜெயிக்கிறத நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தேர்தலில் நிற்கலன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது. என் மனசில் இது பட்டுச்சு, அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 லோக்சபா தேர்தல், இனி அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையுமே காங்கிரஸுடைய நீங்கள் களம் காணக்கூடிய புதிய கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும், ஆட்சிக்கு வரணும். அப்போ எதிர்வர எந்த தேர்தலையுமே வாசன் போட்டியிட போகிறது இல்லையா? நீங்கள் வருங்காலங்களிலே தேர்தல் என்றால் ஒரு இயக்கம் போட்டியிட வேண்டும், தலைவர் போட்டியிட வேண்டும், சூழலுக்கு ஏற்றவாறு நல்ல முடிவு எடுத்து அந்த பணியை செய்ய வேண்டும். அதில் ஒன்று யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கணுங்கிறக்காக சொன்னீங்கன்னா, கருணாநிதி தேர்தலில் போட்டிடுறாரு, ஜெயலலிதா தேர்தலில் போட்டிடுறாங்க, வைகோ தேர்தலில் போட்டிடுறாங்க, எல்லாருமே தேர்தலில் போட்டிடுறாங்க, அவர்களும் போட்டியிடுகிறார்கள், அவருடைய கட்சிக்காகவும் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் சொல்றது மக்களை நேரடியாக சந்திக்கும் போது மக்களுடைய உணர்வுகள் வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் நாம் களம் காணும் போது நம்முடைய தொகுதியில் பல்ஸ் என்னவா இருக்குது, மக்களுடைய எதிர்வினைகள் என்னவா இருக்குங்கிறத இன்னும் நேரடியாக தெரியும். உங்களுடைய அடுத்த கட்ட மூவை இன்னும் ஷார்ப்பாக வைக்க முடியும் இல்லையா? என்னுடைய தேர்தல் வியூகத்தை பொறுத்தவரையிலே பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியில் அதிக சதவீதம் உள்ள நண்பர்கள் என்னோடு இருப்பவர்கள், அவர்களுடைய பணி எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதன் அடிப்படையிலே, நியாயத்தின் அடிப்படையிலே நான் நினைத்தது சரி என்று செய்தேன். நான் தேர்தலில் நிற்காதனால தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தோற்றுவிட்டது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இல்லை, நீங்கள் போட்டியிடாதனால தோற்றதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போட்டியிட்டு இருந்தால் கூடுதல் பணம் சேர்த்துருக்குமோ அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. நான் ஒரு தொகுதியில்
நின்று ஜெயிக்கிறதுக்கு பதிலோ தோக்கிறதுக்கு பதிலோ, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்காது, தோக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். நான் ஒன்றும் மறைச்சி பேச விரும்பலை. அன்றைக்கு இருந்த நேஷ்னல் சினாரியோவில் 39 தொகுதிக்கு நான் போனால் என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் எல்லா வேட்பாளர்களுக்கும் தங்களுடைய பணியை செய்வார்கள், அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே வேட்பாளர்கள் அத்துணை பேருக்கும் அதிக வாக்கு கிடைக்கும்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இயக்கத்திற்காக என்னுடைய பணி இருந்தது. காங்கிரஸ் கட்சியை வந்து விமர்சிக்க கூடாது, விமர்சித்தால் 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான உத்தரவை கட்சியுடைய சின்னம், பெயர் எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றீங்க. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன திமுகலேருந்து அதிமுக வந்தாலும், திமுகலேருந்து மதிமுக வந்தாலும் ஒரு கடுமையாக பரஸ்பரம் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்படி விமர்சனம் செய்யும் போது தான் அவர் வேண்டாம் இவர் வேணும், இவர் வேண்டாம் அவர் வேணுங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்க முடியும். நான் காங்கிரஸை விமர்சிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது காங்கிரஸுக்கும் வாசனுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது என்ற எண்ணம் தான் ஏற்படும். ஒரு நல்ல கலாச்சாரம், நல்ல அரசியல், நல்ல பண்பாளர்கள், நல்ல மனிதர்களை இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நீங்கள் சொன்ன நோக்கத்தை வைத்தெல்லாம் வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறது கிடையாது. இன்றைக்கு நான் காங்கிரஸை பற்றி தான் குறை சொன்னேன். அதில் ஒரு நாகரீகம் இருக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும். அப்படிப்பட்ட அரசியல் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பவன். அப்படின்னா நீங்கள் பாஜக விமர்சிக்க போகிறது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி காங்கிரஸுக்கு, அதுக்கு நான் பதில் சொன்னேன். காங்கிரஸுக்கு அரசியல் நாகரிகம், பாஜகவுக்கு அப்படி கிடையாது. இல்லை, உண்மை நிலையை எடுத்து சொல்வதற்கு நாங்கள் என்றைக்குமே தவற மாட்டோமே. இப்போ மத்திய மாநில அரசை விமர்சித்து தானே இருக்கேன் தொடர்ந்து, அது தொடர தானே போகுது இல்லையா? நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் நாங்கள் தனி கட்சியாக இருந்தால், தப்பாக இருந்தால் விமர்சிக்கத்தானே செய்வோம் இல்லையா? அதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் சொல்லுங்கள்? இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து வெளியேறினதற்கான காரணம், வலுவான காரணம் காமன் மேனுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா, புரிய வச்சிருக்கோமா? நம்ம நீங்கள் ஒன்று, இலக்கை அடைவதற்கு தடையாக அகில இந்திய இயக்கம், தேசிய இயக்கம் இருக்கின்றது என்றால் அந்த தடையை நீக்கி புதிய இயக்கத்தின் அடிப்படையிலே மக்களை நம்ப வைக்கும் வகையிலே நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது என்னோடு இருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களுடைய எண்ணம். ஸோ அதை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலேருந்து உங்களால் மாறுபட்ட ஒரு செயல்பாடை காட்ட முடியும், நடவடிக்கை நீங்கள் காட்ட முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உங்களால் செயல்பட முடியுமா? ஏன்னா என்னுடைய இலக்காக தானே இருக்க முடியும். ஏன் காங்கிரஸ் தான் நம்பர் 1 இருக்கணும் தமிழ்நாட்டில்ங்கிறது தானே என்னுடைய தொண்டர்கள் நினைப்பாங்க. எங்கள் கட்சி முதல் கட்சியாக வர வேண்டும், முடிந்தால் இந்த தேர்தலிலே அந்த லெவலில் நாங்கள் எட்டணும்னு தானே நாங்கள் நினைப்போம். அதன் அடிப்படையிலே தான் என்னுடைய பணி இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்று சொல்றாங்க. அதிமுக வந்து கிட்டத்தட்ட தனித்து போட்டிங்கிற லெவலில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, திமுக வந்து ஒரு கூட்டணிக்கான முயற்சி பண்ணியிருக்கு. அப்படி நீங்கள் காணக்கூடிய புதிய களம் உங்களுடைய தலைமையிலான கூட்டணியை வலியுறுத்துமா? என்னுடைய கட்சியை பொறுத்தவரையிலே மற்றவர்கள் விரும்பி எங்களோடு சேரும் வகையிலே ஒரு நல்ல நிலையை அடைவதற்குடான வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். உங்களுக்கு இயல்பாக தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பொலிட்டிக்கல் சினாரியோவில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா 3 பேரோட நீங்கள் வந்து இணைஞ்சு செயல்பட முடியும். ஒன்று வந்து அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று தேமுதிக. அந்த 3 தான் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இணைந்து செயல்படுறதா இருந்தால். இல்லைன்னா அது உங்களோட அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இணைப்பாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த 3ல் எது உங்களுடைய சாய்ஸாக இருக்க முடியும்? இன்றைக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் புதிய கட்சியை குக்கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்களுக்கு சேர்க்க வேண்டும். நேர்மை, எளிமை, தூய்மைக்கு நாங்கள் எடுத்துக்காட்டு, கடின உழைப்புக்கு எடுத்துக்காட்டு என்பதை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பணியை தொடர்ந்து செய்வேன். தேர்தல் வரும்போது மற்ற விஷயங்களை பற்றி நியாயத்தின் அடிப்படையிலே யோசிப்போம். 1.5 ஆண்டு காலம் வந்து இதுக்குள்ளே போதும்னு நினைக்கிறீங்களா? 2016 ஒரு பரீட்சை வரப்போகுது, அந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்றதுக்கு, அந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்றதுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா? குறைந்த அவகாசம், கடின பணி ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதிமுகவுடைய 3.5 ஆண்டு கால ஆட்சியை காங்கிரஸுடைய பின்புலம் இல்லாமல், அந்த நிர்பந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? நீங்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல நன்மைகளுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்றாலும் கூட பல நேரங்களிலே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்களுக்கும் அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நிலை. ஸோ மக்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றார்களா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க நினைக்கின்றார்களா என்பது தேர்தல் முடிவு தான் அறிவிக்க வேண்டும். நான் கேட்கறது உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வையான செயல்பாடு அதிமுக இல்லை அப்படின்னு ஏன் செயல்பாடு என்னவா இருக்கும்? ஏன் கட்சி வந்து குறுகிய காலத்திலே மக்கள் மாற்றம் நினைக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் முதல் கட்சியாக வர முடியாது? என்னோடு ஏன் மற்ற கட்சிகள்லாம் இணைந்து செயல்பட்டு
திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்ற எண்ணம் தான் எனக்கு தோணுது. திராவிட ஆட்சி நீங்க சொல்றது அதிமுக திமுக மட்டும் இல்லாம தேமுதிகவையும் அதிமுகவும் சேர்த்து தான். ஆட்சியில் இருந்தவங்க 2 பேர் தான், அதான கணக்காக இருக்க முடியும். ஸோ நீங்க தேமுதிகவுக்கான வாய்ப்புகள் அப்படியே விட்டு வைக்க விரும்புறீங்க. நான் வந்து புதிய கட்சி, புதிய பார்வை, புதிய நோக்கம், மக்கள் விருப்பத்துக்கு ஏற்கவாறு செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியில நீங்கள் இருந்தபோது நீங்கள் இன்னமும் பெரிதும் மதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீண்ட நெடிய உறவை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வச்சிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கு நிறைவேற்றுகிறதா, அல்லது இந்த 2G மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, அவங்களோட நம்ம உறவு வைக்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கட்சியோடு தேர்தல் உறவு வைக்க வேண்டுமா வைக்க வேண்டாமா என்று நான் இந்த நேரத்தில் பேசுவது முறையல்ல. என்னுடைய கட்சியை துவங்கி 24 மணி நேரம் ஆயிருக்கிறது. கட்சியினுடைய பெயரை நான் பெறவில்லை, கட்சியினுடைய கொடியை இன்னும் பெறவில்லை. இதற்கெல்லாம் இன்னும் 10-15 நாட்களாகும். போக போக இயக்க பணியை நான் செய்ய ஆரம்பித்து இயக்க தலைவர்களோடு தொண்டர்களோடு மக்களை சந்தித்து பேசி எங்களுடைய இயக்கத்திற்கு வலு சேர்த்த பிறகு இது சம்பந்தமாக நான் பேசத் தொடங்குவேன். திரு வாசனை ஆழமாக அவதானித்தவர்கள் யாருன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அவர் ஒரு எடுத்தெடுப்பில் எந்த முடிவும் எடுக்கக்கூடியவர் இல்லை. இதையெல்லாம் நிச்சயமாக ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இதை சொல்றதுல வேணா உங்களுக்கு ஒரு காலவாசம் தேவைப்படலாம், இந்த முடிவெல்லாம் எடுக்காமல் இருப்பீங்க நான் நம்பல. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ நானே ஒரு புதிய கட்சி தான், எனக்கு என்ன வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரியும். என்னுடைய பணியை பொறுத்து தான் மக்கள் என்னை அங்கீகாரம் செய்வார்கள். என்னுடைய பொசிஷன் நம்பர் 1 பொசிஷனாக இருக்கலான்னு தான் நான் நினைக்க முடியும். அதனால் என்னுடைய இயக்கத்தை பலப்படுத்துவதன் மூலம் அதன் அடிப்படையிலே தேர்தலுக்கு முன்பு நான் என்ன இலக்கு அடைஞ்சிருக்கனோ அதற்கு ஏற்றவாறு தானே நான் தனியாக நிற்கணுமா, என் கூட 4 பேரை கூப்பிடணுமா, இல்லை நான் யாருக்கிட்டையாவது போய் தேர்தலில் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வரும்னு கேட்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணணும். இல்லை, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் களம் கண்ட பிறகு தான் உங்களுக்கு மக்களுடைய முடிவு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தேர்தலுக்கு முந்தைய முடிவுகள் அனைத்துமே உங்களுடைய அசம்சன் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ ஒரு கணக்கீடு உங்களுக்கு இருக்கும் இல்லையாங்கிறதா. நீங்கள் 2016க்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும், அதற்கான காரண காரியங்கள் அப்புறம் பின்னாடி அலச வேண்டிய விஷயம். 2016 எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குமே. என்னுடைய திட்டம் என்ன, அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய இயக்கத்தில் வெல்ல முடியாதா என்ற எண்ணம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். தேமுதிக உருவான போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது, இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. உங்களுடைய தனிப்பட்ட நண்பராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் இன்னமும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வாக்கு வங்கி இருக்குது. அது இஷ்யூக்கு தகுந்தாப்பில் மேலே போகும், கீழே வரும். அதுதான் இன்றைய அரசியலுடைய மக்களுடைய அந்தந்த கட்சியில் இருக்கின்ற நண்பர்களுடைய செயல்பாடாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி. அதில் என்னை பொறுத்தவரையில் இளைஞர்கள், மகளிர், மாணவர்கள்லாம் அதிக எங்கள் இயக்கத்தில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சியை பற்றி அல்லது ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு பற்றின உங்களுடைய பதில்களை பார்க்கும்போது கூடுதல் கவனம் தெரியுது. நிச்சயமாக நீங்களும் சரி, உங்களுடைய தகப்பனாரும் சரி, வார்த்தைகள் பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியல் பாணியில், தமிழக அரசியல் பாணியில் ஒரு தடாலடியான கருத்துக்களை சொல்லாமல் ரொம்ப மென்மையாக ரொம்ப மேலோட்டமாக சொல்லும்போது இது இளைஞர்களையும் கருத்துருவாக்கம் வெறும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையுமே பார்த்துட்டு ஒரு வரியில் கருத்துருவாக்கம் பண்ணிக்கூடிய இளைஞர்களையும் இது கவர்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அரசியல் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டால் இது போன்ற பாணி வெல்லும் என்பது என்னுடைய கருத்து. நிதானமான செயல்பாடு வெல்லும் அப்படின்னு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். ஸோ இது நீங்கள் ஸ்லோவாக இருக்க போறீங்க, ஸ்டெடியாக இருக்க போறீங்க, ஸ்லோவாக இருக்க போறீங்களா? வித் மெஷர்ட் ஸ்டெப்ஸ். இப்போ காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கட்சி தமாக உள்ள இணைக்கும் போது நீங்கள் தான் தலைவராக இருந்தீங்க. நீங்கள் இணைக்கும் போது அன்னைக்கும் சோனியா இருந்தாங்க, அன்னைக்கும் ராகுல் இருந்தாங்க. இடையில என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வரணும்னு சொல்ல போகிறோம். அதே சோனியா அதே ராகுல் இன்னும் தொடர போகிறாங்க. இப்போ மாநில தலைமைக்கான சுதந்திரம் கிடைக்கல, மாநில தலைமைக்கான இடம் கிடைக்கல அப்படின்னா அவருடைய செயல்பாடு உங்களுக்கு எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்க போது நீங்கள் என்ன காரணத்தை என்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிற தவிர என்ன வலுவான காரணம் சொல்ல முடியும்? நீங்கள் 2001 நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை இணைத்தோம். இணைக்கும்போது காங்கிரஸினுடைய பலம் என்ன, தமிழ் மாநில காங்கிரஸினுடைய பலம் எந்த உயரத்தில் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 23 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சிக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள்.
இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மத்தியிலே ஆட்சியிலே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. நான் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா காங்கிரஸ் கட்சியில் இணைச்சிருக்க மாட்டேன். தனி தமிழ் மாநில காங்கிரஸாக தான் செயல்பட்டிருப்பேன். இன்றைக்கு எங்கள் நிலை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சியோடு இணைக்க வேண்டும், தேசிய இயக்கத்தின் மூலம் இங்கே பெருந்தலைவர் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று தேசிய கட்சிக்கு நாங்கள் வலு கொடுத்தோம். அதன் அடிப்படையிலே அதற்கு பிறகு தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் நிறைய கிடைச்சிச்சு. தமாகவை காங்கிரஸோடு இணைத்தது ஒரு தவறான முடிவுன்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களா? அன்றைக்கு சரியான முடிவு, இன்றைக்கு தவறான முடிவாக கேடர்ஸ் நினைக்கிறதுனால மாற்று கருத்து ஏற்படுத்தி இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இதே போல இன்னும் சில நாட்கள் கழித்து அன்று நான் காங்கிரஸ்லேருந்து வெளியேறது ஒரு தவறான முடிவுன்னு சொல்வீங்களோ? இன்றைக்கு இருக்கின்ற முடிவு திடமான முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு அதில் சலனம் இல்லை, நம்ம வந்து ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கோமா இல்லையா அப்படிங்கிற பற்றி. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கீங்கன்னு சொன்ன போதோ, திரு ஞானதேசியன் ராஜினாமா செய்த போதோ, நீங்கள் புதிய களம் காணப்போவதாக பகிரங்கமாக அறிவித்த போதோ, ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிதா அப்படின்னா நம்முடைய தகவல் வந்து தொடர்பு கொள்ள முயற்சிக்கல அப்படின்னே தெரியுது. நான் முக்கிய தலைவர்கள் 2-3 பேர் என்கிட்ட தொலைபேசியில் பேசாமல் கிடையாது, பேசினாங்க. அவர்கள்ட்ட நான் நிராகரிச்சிட்டேன். அவர்கள் சொன்ன சமரசம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? ஏற்புடையதல்ல. அவங்க நிச்சயமா உங்களுடைய நெடுநாள் நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உங்களுடைய தகப்பனாரையும் பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புறீங்க, என்ன எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது பொது வெளியில் நீங்கள் பேச முடியாட்டாலும் நிச்சயம் அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான உத்தரவாதம் அவங்க கொடுக்கலையா, இல்லாட்டி அவங்களால கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நம்புனீங்களா? அவங்களோட அணுகுமுறை, வழிபாடு, செயல் திட்டத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்த கருத்து கிடையாது. ஸோ காங்கிரஸ் கட்சி இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் முடியாது? முயற்சி செய்தால் அவங்களாலும் முடியும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரு இளங்கோன் உங்களுக்கு வாழ்த்து சொன்னது போலவே, ஆமாம், நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னு ஒரு நண்பனாக நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி திரு இளங்கோன் சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்க, இப்பயும் இன்னும் கெட்டு திரும்ப வாங்கன்னு அழைப்பு எடுக்கிறார். அது அவருடைய பணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக சரிவர அவர்கள் செய்கின்றார்கள். மரியாதைக்குரிய திரு EVK இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு பி சிதம்பரம் வந்து உங்களுடைய தகப்பனாரோட ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். இடையில என்ன நடந்ததுன்னு இப்பயும் போலவே வந்து பொதுவெளியில் பலவருக்கு தெரியல. அதன் பிறகு நீங்கள் 2 பேருமே மத்தியில் காங்கிரஸில் இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர் இருந்தாலும் சரி, 2 துருவங்களாக பார்க்கப்பட்டீர்கள். 2 பேருக்குமே வந்து எந்த ஒரு வெளிப்படையான மோதலும் இல்லாத போது எது உங்களை தடுத்தது, ஈகோ தவிர? மத்திய அமைச்சராக நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். எந்த தலைவரோடும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த வருத்தமோ கருத்து வேறுபாடோ இருந்தது கிடையாது. இல்லை, அவர் நமக்கு அளித்த பேட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். பொதுமக்களை சந்திக்கக்கூடிய, தேர்தலை சந்திக்கக்கூடிய, வெளிப்படையாக பேசக்கூடிய கருத்துக்கள் கொண்ட இந்த மாதிரியான ஒரு ஆளுமை, ஒரு தலைமை வந்து தமிழக காங்கிரஸுக்கு இருந்தால் தான் சமாளிக்க முடியும்னு நம்ம முன்னாடி இந்த மாதிரி பிளவுகள்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அவர் நீங்கள் ஏன் இந்த தலைமைக்கு வரலன்னு சொல்லி கேட்டபோது, நான் எனக்கு இடப்பட்ட பணிகளை ரொம்ப செவனே செய்திருக்கிறேன். ஒரு 10-15 நாளைக்குள்ளே நான் வந்து ஒரு புதிய கட்சி துவங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறேன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்டால் நான் செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படலை நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன, எந்த பதவி? இது மாதிரியான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படலன்னு எனக்கு நிறைய சந்தர்ப்பம் காங்கிரஸ் கொடுத்துச்சு. அதை நான் மறுக்கலையே. அதை நீங்க சரியா பயன்படுத்தி நான் அதுக்கு நன்றி சொல்றேன். அதை நீங்க சரியா முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சரியா பண்ணலன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு நிலைமை வந்து ஒரு பின்னடைவா இருந்தாலும் 2014 தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தியிருந்தேன்னா காங்கிரஸ் தலைமை உங்களை இழக்க விரும்பி இருக்காது. நிச்சயமா 2014 மிகப்பெரிய வெற்றி, ஒரு தொகுதி அடிப்படையில் இல்லாட்டாலும் வாக்கு செய்த அடிப்படையில் பெற்றிருந்தா கூட 4.5% இல்லாம வாக்கு அளவில் கூட பெரிய வெற்றி இருந்தா வாசனை நாம் இழந்து விடக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி நிச்சயம் தயங்கி இருக்கும் இல்லையா? ஒருவேளை தமிழக மக்கள் இந்திய மக்களைப் போல் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியையும் அகில இந்திய அளவிலே ஒரு கோணத்தில் இந்த தேர்தல்கள் பார்த்து வாக்களித்ததன் காரணத்தினால் தமிழகத்திலே வாக்கு சதவீதம் குறைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லாட்டி நிச்சயமாக எங்களுக்கு வாக்கு சதவீதம் தமிழகத்தில் கூட தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பாஜக மிகப்பெரிய நம்பிக்கையோடு தமிழகத்தில் களம் காண்கிறது. நாங்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. இது வந்து ஒரு தவறான பார்வையாக முடியும், அவங்களுக்கான ஸ்கோப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு என்னுடைய புதிய கட்சிக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் இயக்கத்தை துவங்கியிருக்கிறேன். அந்த பணியை நான் சரிவரச் செய்து அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு.
அந்த பணியை நான் முறையே செய்வேன். வளமான அதற்கு பதிலாக மற்ற கட்சிகள் அதை நினைத்தால் அது எனக்கு தடையாக இருப்பவர்களாக தானே அர்த்தம். இல்ல நிச்சயமா அவங்க தடையா தான் இருப்பாங்க. வந்து வாசனை வளர்க்கறதுக்காக வாசனை முயற்சிக்கலாம். பாஜகவோ காங்கிரஸோ திமுக அதிமுக. அதனால மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என் பணியை நான் முறையாக செஞ்சு நான் முதல்ல வந்தால் ரைட்டுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இல்ல அவங்களுடைய ஸ்கோப்பும் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது அவங்களுடைய அவங்க நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து 47 வருஷமா ஆட்சியில்ன்றீங்க, அவங்க தேசிய கட்சிகள் 47 வருஷமா ஆட்சியில்ன்றாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இதுவாக தான் இருக்குது. எந்த வகையில் நீங்க மாற்றம் கொடுக்கும்? காங்கிரஸ்ல இருந்து அடிப்படை கொள்கையில மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பாஜகவுக்கு அந்த ஸ்கோப் இல்லை அப்படின்னு நீங்க எதை வச்சு நம்புறீங்க? இல்லை, நான் தானே சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரையில் இளைஞர்கள், மகளிர், மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் நினைக்கிறேன். மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் எங்களுடைய பணி மக்களை கவரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கோஷமாக வைக்கக்கூடிய வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படிங்கிறது தமாகவுடைய கோஷமாக இருந்தது. நீங்கள் உள்ளே மெர்ஜான பிறகு காங்கிரஸுடைய கோஷமாகவும் அதுதான் இருந்துச்சு. இப்போயும் நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. இந்த 14 ஆண்டுகளில் அந்த கோஷத்துக்கு எந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே கோஷத்தை முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோஷமாக மட்டுமே இருந்ததே தவிர காங்கிரஸ் கட்சியின் கோஷமாக இது இல்லை. நீங்களே சொன்னது போல நீங்கள் இணைந்த பிறகு எல்லா நாங்கள் இணைந்த பிறகு காங்கிரஸ் கட்சிங்கிறதுனால அந்த கோஷத்தை அவங்க வச்சு கொள்ளலை. இனிமேல் புதிய கட்சிக்கு அந்த கோஷத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். இளைஞர்கள்ட்ட நீங்க எந்த விதமான ஒரு நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்த முடியும்? இப்ப இருக்கக்கூடிய கட்சி திராவிட கட்சிகள்ல வந்து அதிமுகவோ திமுகவோ எந்த விதத்துல சரியா செயல்படுறாங்க, சரியா செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்தை முன்வச்சா தானே ஆமா இவர் பேசுறது சரியான விஷயமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். அப்படி எந்த மாற்று அரசியல் நீங்க முன்வைக்க முடியும்? எனக்கு வயது 49. நான் ஒரு இளைஞர். 1. 2, இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல மாற்று அரசியலை இன்றைக்கு தமிழகத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். மாற்று அரசியல் என்றால் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய செயல்களை முறையே சரியான நேரத்திலே விமர்சிக்க வேண்டும். விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனத்திற்கு சரியான அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதுபோன்ற பணியை முறையே செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஐடியாலஜிக்கலாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும்? எனக்கு வந்து அதிமுகவோட இந்த செயல்பாடு பிடிக்கல, இந்த செயல்பாடு எனக்கு உடன்பாடு இல்லை, திமுகவோட இந்த செயல்பாடு எனக்கு உடன்பாடு இல்லை, தேமுதிக மற்ற கட்சி பாஜகவோ எந்த விஷயம் சரியானதாக இல்லை என்று உங்களுடைய கட்சியின் விஷயம் சரியாக இருக்குன்னு சொல்ல போறீங்க? நேரடியாக மக்களை சந்தித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களில் ஒருவராக எங்களுடைய இயக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டால்தான் அடுத்த தேர்தலிலே வாக்கை பெற முடியும் என்று நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஏழை பங்காளனாக இருப்போம், சாமானிய மக்களுடைய நலன் விரும்புவோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரதானமாக முன்வைக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி 2014 மதச்சார்பற்ற அரசாங்கம் வேணும், நிலையான அரசாங்கம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக நாங்கள் வளர்ச்சி அரசியல் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அவங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி வேறு விதமாச்சு. அது மாதிரி உங்களுடைய புதிய கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? நீங்கள் சொல்கிறதுக்காக நான் பதில் சொல்லணும்னா அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்போம், பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் பாலமாக இருப்போம். ஸோ சிறுபான்மையினர் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வந்து எப்பயுமே சிறுபான்மையோட பாதுகாவலராக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறது. அது மட்டுமே இல்லை, உங்களுடைய பார்வை பெரும்பான்மை மக்களும் கூட இருக்கிறது. 2 பேருக்கும் பாலமாக இருக்கணும்னு தானே சொன்னேன். ஸோ உங்களுடைய அரசியல் கூட திரும்பவும் ஒரு மதம் சார்ந்த அரசியலாகத்தான் இருக்க போது. பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்றுதான், ஏழை பணக்காரர் என்றோ தொழில் சார்ந்தோ அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பேன் என்றால் நீங்கள் சொன்னதெல்லாம் அதில் அடக்கம்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் பிரித்து சொல்லலை. ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம், அது வேறு விஷயம். அனைத்து தரப்பு மக்கள்னால் இதெல்லாம் உள்ளடக்கம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பாமக ஒரு விதமான அரசியலை செய்து கொண்டிருக்குது, மதிமுக ஒரு விதமான அரசியலை செய்து கொண்டிருக்குது. அவங்க வந்து நம்பர் 1 பொசிஷனை அடைய முடியல, அடையறக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் இல்லாமல் உங்களுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு புலிப்பாய்ச்சல் உங்களுக்கு வந்து தேவை, உங்களுக்கு வந்து அதீதமான வேகம் வந்து உங்களுக்கு தேவை. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நான் புலிப்பாய்ச்சல் செய்யணும்னு நான் நினைக்கல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொன்னேன். ஆமை மாதிரி போகிறீங்களா? வேகமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், அதே நேரத்தில் நேர்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், கடின உழைப்பை மேற்கொள்ளணும். நேர்மை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம், அதற்கான வாக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும் அப்படின்னு மக்கள் தலைவரை நம்பினாதான் வாக்கு இருக்குது. இனிமேல் இல்லாட்டி
வாக்கு சதவீதம் அவர்களுக்கு குறையும். இல்லை, உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி மீதோ திமுக மீதோ அதிமுக மீதோ இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தவங்க, இன்னும் சொல்ல போனால் பாமக வந்து மத்திய அமைச்சர் இருந்த போதோ எல்லா மேலே திரு சிதம்பரம் மேலோ திரு அன்புமணியோ யாராவது ஒருத்தங்க ஆட்சியில் பொறுப்பில் இருந்தாங்கன்னா அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அது உண்மையா இல்லையாங்கிறது அப்புறம். மக்கள் அதையெல்லாம் மதிக்காம அவங்களுடைய தனிப்பாறை வைக்கிறனால தான் அவங்க திரும்ப வெற்றி பெற முடியும். குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தலைவருக்கு நேர்மையாக இருக்கின்றார் என்று நினைத்தால் அவருக்கு வாக்களிக்கட்டுமே. ஸோ வாசனுடைய முகம் அப்பழுக்கற்ற குற்றச்சாட்டுகளுக்கு கூட ஆளாகாத முகம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னிறுத்த போறீங்க. இல்லை, என்னை பொறுத்தவரையிலே பெருந்தலைவரது பாணியை பின்பற்றி செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இதுதான் என்னுடைய அரசியல் பயணமாக இருக்கும். இல்லை, உங்களுக்கு நிச்சயமா என்னுடைய கேள்வி புரியும். நீங்கள் அடிக்கடி சுட்டி காட்டக்கூடிய அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாமல் போனது, இருக்கக்கூடிய அரசியல் களத்தை அரசியல் தட்பவெட்பத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் போனால் அது எந்த கட்சிக்குனாலும் ஏற்படும். வெற்றி தோல்வியை வைத்து ஒரு தலைவரையோ ஒரு கட்சியையோ கணிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இங்கே திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்கன்னா பல நேரங்களில் குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தோற்கக்கூடிய ஒரு சீரல் ஏற்படுகிறது. அடுத்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே 2 வருஷம் கழித்து அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று வெல்ல முடிகிறது. அதனால் தேர்தல் தோல்வி வெற்றியை மட்டுமே இனிமேல் வாக்காளர்கள் கணக்கிட்டு வாக்களிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இயல்பாக உங்களுடைய நோக்கம் வந்து ஆட்சி அமைப்பதாக தான் இருக்க முடியும். ஆட்சி அமைக்கிறதுனா அதிகமான தொகுதியில் வெற்றி பெறுவது. அதிகமான தொகுதியில் வெற்றி பெறுவது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா? ஸோ வெற்றி தோல்வி ஒரு பொருட்டெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள், வெற்றி மட்டுமே தான் உங்களோட குறிக்கோளாக இருக்க முடியும். இலக்கு வெற்றி. 234 தொகுதிகளிலும் எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணியாக இருக்கும். தேர்தல் நேரத்திலே அந்த அளவுகோல் சரியா தப்பான்னு அளந்து பார்க்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுடைய கடமை. அதை நாங்கள் முழுமையாக செய்வோம். திரு வாசன் முன்னிறுத்தக்கூடிய இந்த அப்பழுக்கற்ற ஊழலற்ற அப்படிங்கிற வாதத்தை திரு இளங்கோவனும் செய்ய முடியும், திரு வைகோவும் செய்ய முடியும், திரு விஜயகாந்தும் செய்ய முடியும். அப்போ அவங்களுக்கு இல்லாத ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? இது ஒரு ஓப்பன் ஃபீல்டு தானே பப்ளிக் லைஃப், பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை யார் பெறுறாங்களோ அவங்களுக்கு அதிக வாக்கு, அதான கணக்கு. அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கான உங்களுடைய பிரத்யேக ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத கேள்வி. நான் மக்களுடைய ஏற்பாடு, மக்களுடைய நம்பிக்கை பெறணும், இளைஞர்களோட நம்பிக்கை பெறணும், அனைத்து தரப்பினருக்கான நம்பிக்கை பெறணும், சிறுபான்மை பெரும்பான்மைக்கு பாலமாக இருக்கணும்னு இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இதாக இருக்கணும். அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இன்றைக்கு புதிய அரசியல் கலாச்சாரம், புதிய பாணி, அதன் அடிப்படையிலே மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதற்கு தேர்வை நேர்மை, எளிமை, தூய்மை, அதை பின்பற்ற வேண்டும். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கூட நிற்கும்னு நினைக்கிறீங்க? அதை பின்பற்றுறேன்னு மக்கள் எங்களை நம்பணும். அதன் அடிப்படையில் நாங்கள் வாக்கு வாங்கணும். உங்களுடைய கட்சி சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களோ, நீங்கள் கூட்டணி சேரக்கூடிய, உங்களோட கூட்டணி சேர்த்துக்கொள்ளக்கூடிய அல்லது நீங்கள் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளோ ஊழல் குற்றச்சாட்டு கூட ஆளாகாத நபராக இருப்பார்கள் என்று உத்தரவாதம் தர முடியுமா? நீங்கள், நான் தான் சொன்னேனே, எங்களுடைய பணி இதுவாகத்தான் இருக்க முடியும். முதல்ல தேர்தலில் எங்களுடைய இலக்கை அடைந்தால் மிக மிக சந்தோஷம். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த இலக்கை அடைவதற்கான பணியைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தலின் போது எந்த அளவுக்கு எங்களுடைய அளவுகோல் நாங்கள் பார்க்கணும். இல்லை, நான் ஆட்சி அமைக்கிறத பற்றி கேட்கல. அதற்கு முன்னாலேயே உங்களுடைய கட்சி சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களோ, நீங்கள் அணி சேரக்கூடிய கட்சியோ ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகதாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களால் உத்தரவாக சொல்ல முடியுமா? மக்கள் அதுதான் நினைக்கிறாங்க. அதுபோல் வேட்பாளர்கள் தானே வெற்றி பெற வைக்கிறாங்க. இல்லாட்டி வேட்பாளர்கள் இப்பெல்லாம் தோல்வி அடைஞ்சிடறாங்களே. இல்லை, திரு வாசனால் அப்படிப்பட்ட வேட்பாளரோ அப்படிப்பட்ட கூட்டணியோ எங்களோடு இருக்காது என்று உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இல்லை, என்னுடைய முயற்சி அதான் இருக்க முடியும். மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும்னா நான் முயற்சி பண்ணி ஆகணும். இல்லை, அதுபோல் முயற்சியை நான் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அப்படி புதிய பாணி, புதிய முயற்சி, அதன் அடிப்படையிலே தானே நம்பிக்கை. வெல்வேன் என்று நம்புகிறேன். இல்லை, ஆனால் வந்து கூட்டணி சூழ்நிலையோ இல்லாட்டி வேட்பாளர் நிறுத்தக்கூடிய சூழ்நிலையோ அப்படி இருக்குன்னு உங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியல. நான் எப்படி என்ன உறுதியை நான் இன்னைக்கு கொடுக்க முடியும்? தேர்தல் போது என்னுடைய அளவுகோலை நானே பார்க்க வேண்டும் என்று தான் உண்மை நிலையை சொல்கிறேன். நான் இன்னும் தந்தி தொலைக்காட்சியின் மூலம் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. நேர்மையாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நியாயத்தின் அடிப்படையிலே அவர்கள் என்னை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையிலே தான் வாக்கு என்று எனக்கு நன்கு தெரியும். உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்களை முதல்வராக ஆக்குவதற்கு இல்லை நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஆளை முதல்வராக்குறேன்னு நான் இந்த விஷயம் செய்வேன் அப்படிங்கிற உத்தரவாதம் உங்கள்கிட்ட வர வேண்டாமா? நிச்சயமாக கொடுப்போம். கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் எப்படி இருக்க முடியும்?
நீங்க சொன்னது போல மீனவர் பிரச்சனையோ, இலங்கை பிரச்சனையோ, கச்சத்தீவு பிரச்சனையோ, காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியாறு தமிழகம் சார்ந்திருக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலும் காங்கிரசுக்கும் உங்களுக்கும் மாறுபட்ட நிலைப்பாடே கிடையாது. காங்கிரஸை மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டார்கள். அப்ப என்ன மாற்று கொள்கையை நீங்கள் முன்வைக்க முடியும் சொல்லிட்டு அவங்க மாதிரி நாங்க இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும்? மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்மை நிலையை வெளிப்படுத்துவது, தேவைப்பட்டால் அரசியல் மாட்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவர்களை சந்தித்து உண்மை நிலையை எடுத்து கூறி அதற்குண்டான தெளிவை ஏற்படுத்த முடியுமா என்று நிச்சயமாக முயற்சிப்போம். ஸோ உங்களை பொறுத்தவரை அரசியல்ல தீண்டத்தகாத கட்சி என்று எதுவும் இருக்காது. எந்த கட்சியை இப்போ யாரு குற்றம் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒவ்வொரு கட்சி எல்லா கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லை, மக்களை தான் நாங்களும் நம்புகிறோம். அதே ஓட்டு போட்ட மக்களும் தான் என்னுடைய புதிய கட்சியை நம்புது. அப்போ இந்த கட்சி தப்புன்னு சொன்னால் அதுக்கு ஓட்டு போட்ட மக்களை நான் தப்புன்னு சொல்ல முடியுமா? அது தவறு இல்லையா? ஸோ தவறோ சரியா மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த ஆட்சியை வடிவமைக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மக்கள் தான் இறுதி மன்னர்கள். அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பணி செய்ய வேண்டும். வாக்கு அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான். காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைவர் திரு இளங்கோவன் வாசன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சந்தர்ப்பவாத அரசியலின் அடையாளம் என்று சொல்லியிருக்கார். இதை நீங்கள் எப்படி மறுக்கப்படுது? மரியாதைக்குரிய திரு இளங்கோவன் அவர்கள் அவருடைய கருத்தை கூறியிருக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய கோணத்தில் அது வேறு விஷயம். என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாத போது தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை காங்கிரஸ் கட்சியில் இணைத்தது சந்தர்ப்பவாதமா என்று கேட்டால் அது இல்லை. தேசிய கட்சியின் மீது ஒரு பற்றோடு அந்த இயக்கம் காமராஜ் ஆட்சியினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைத்தேன். 2, சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சென்ற சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது சமீபத்திலே 4 மாதங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலோ புதிய கட்சியை தொடங்கி தமிழகத்திலே ஒரு அணியிலே சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அது போன்ற எண்ணமெல்லாம் எனக்கு ஏற்படவில்லை. காங்கிரஸ் கட்சி வெல்ல வேண்டும், அதற்காக என்னுடைய பணியை செய்ய வேண்டும். எவ்வளவு கடுமையான தேர்தலாக தமிழகத்தில் இருந்தாலும் கூட அகில இந்திய அளவிலே கட்சிக்கு இன்றைக்குள்ள செல்வாக்கு சரிந்த நிலையிலே இருக்கின்றது என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லும்போது கூட 39 தொகுதிகளுக்கும் சென்று இயக்க உணர்வோடு பணி செய்தேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதில் தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் இவங்க இணைந்து 2001க்கு பிறகு 14 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்போதெல்லாம் இந்த முடிவு எடுக்காமல் ஆட்சி குறைந்தபட்சம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இல்லை என்றான பிறகு கட்சி ஒரு கடினமான சூழலை காலத்தை கடந்து கொண்டிருக்கும் போது இந்த முடிவு எடுப்பது சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. என்னை பொறுத்தவரையில் நான் எடுத்திருக்க முடிவு என்பது அதை விட ஒரு கடினமான பணி. நான் சொல்கிற இலக்கு அது அடையக்கூடிய ஒரு நிலையெல்லாம் சாதாரண நிலை அல்ல. மழையை தோண்டக்கூடிய ஒரு வேலை, தொண்டர்கள் மீது நம்பிக்கை, அதன் அடிப்படையிலே மக்கள் பணி, இவைகளை மனதில் வைத்து இந்த கடின பணியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 2016 2020 2021 ஏதேனும் ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைச்சு நீங்கள் சொல்லக்கூடிய காமராஜர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக காங்கிரஸோடு திரும்ப இணைந்துருவீங்களா? மக்களுக்கு நன்றி சொல்வேன். எங்கள் மூலம், எங்களது இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை சிறப்பாக செய்து மேலும் இயக்கத்திற்கும் பெருமை சேர்ப்பேன். ஸோ மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய இலக்கை அடைந்து விட்டதனால் மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இலக்கை அடைய வேண்டும், அதற்கு கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும், அத்தகைய நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நன்றி திரு வாசன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சுப்பாண்டி, ரொம்ப சந்தோஷம்.